குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை. கவனிங்க, ஏன் எனக்கு சொஸ்தமாகல? மற்றவர்களை குற்றவாளியா பார்க்கிறோம். என்னைக்கோ நடந்த சண்டை நம்முடைய உள்ளத்துல அது இன்னைக்கும் உள்ளே இருக்கு. என்னைக்கோ ஒருவர் சொன்ன வார்த்தை இன்னும் மனசு விட்டு நீங்கள. வெளியில சந்தோஷமா பேசுறோம், வெளியில சமாதானமா பேசுறோம், ஆனா உள்ளத்துல குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நபரை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த ஞாபகம் நமக்கு வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குற்றங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். யார் மேல கசப்பா இருக்கா? யார் மேல வருத்தம் இருக்கா? இருக்கும், இல்லாம இருக்க. எனக்கு இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா அதை மறக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. வேதம் சொல்லுது அது மாதிரி தான். குற்றங்களை அறிக்கையிடும். பிரதர், நான் உங்களை அன்னைக்கு நான் தவற சொல்லிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? சிஸ்டர், அன்னைக்கு இந்த மாதிரி உங்களை பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஆனால் அதிலே